வெல்கம் டு உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ். உமா டிஎன்பிஎஸ்சி அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேணு. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற பாடம் 7th ஸ்டாண்டர்ட் வரலாறுலேருந்து லெசன் 2 தான் பார்க்க போகிறோம். முகலாய பேரரசு. ஸோ முகலாயர்கள் அப்படின்னோடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? அவர்கள் காலத்தில் இருந்து கட்டடக்கலை அப்படிங்கிறது தான் ஞாபகத்துக்கு வரும். ஏன் அப்படின்னா நமக்கு இன்றைக்கி உலக அதிசயத்தில் ஒன்றுன்னு சொல்லக்கூடிய தாஜ்மஹால் இந்தியாவில் இருக்குது அப்படின்னா அவர்களால் தான் வந்தது. ஸோ அவங்க நமக்கு இந்திய வம்சாவளியை சேர்ந்த அரசர்கள் இல்லை அப்படின்னாலும் நாம் அவங்கள இந்திய வம்சாவளி அரசர்களாக தான் பார்க்குறோம். இதை நம்ம 11th ஸ்டாண்டர்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். இதாகட்டும், அதே மாதிரி இந்த தாஜ்மஹால் ஆகட்டும், அதே போல் செங்கோட்டை நாம் அரும்பாடுபட்டு வாங்கின சுதந்திரத்தை நம்ம அங்கே தான் கம்பீரமாக செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு முகலாயர்களோட கட்டடக்கலை தான் அவங்கள முகலாயர் அப்படிங்கும் போது அவங்களோட கட்டடக்கலை அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப இதாக ஞாபகத்துக்கு வரக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி 1500 அப்படிங்கிற காலகட்டத்தில் மத்திய ஆசியாவிலிருந்து நமக்கு பாபர் இங்கே வந்திருப்பார். அவரால் தான் நமக்கு இங்கே ஒரு பேரரசு, முகலாய பேரரசு அப்படிங்கிறதே உருவாகி இருக்கும். ஸோ அதனால் அதே மாதிரி நமக்கு 11ஆம் வகுப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப விரிவாக பார்த்துருப்போம். அதே இங்கே அடிப்படை, அதாவது ஆரம்ப கதையை தான் பார்க்க போகிறோம். முகலாயர்களோட ஆரம்ப கதையை தான் பார்க்க போகிறோம். இதில் இருக்கிற விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 11th ஸ்டாண்டர்டில் சில விஷயங்கள் இல்லாமையும் இருக்குது. அதனால் நம்ம இதையும் தெரிஞ்சுக்கிறது நமக்கு நல்லது. நம்ம இந்த பாடத்தோட அறிமுகம் அப்படிங்கும்போது சிறப்பான அரசர்கள், அதாவது பாபரில் ஆரம்பித்து அவுரங்கசீப் வரைக்கும் சிறப்பான அரசர்களை சொல்லிகிட்டே போகலாம், முகலாய பேரரசர்களை. ஆனால் 1857 வரைக்குமே பெருங்கிளர்ச்சி நடந்த அந்த ஆண்டு காலம் வரைக்குமே நமக்கு இந்தியாவில் முகலாயர்களோட ஆட்சி இருந்துட்டு தான் இருந்தது. ஆனால் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இவங்க 6 பேரை தான் நம்ம சொல்லுவோம். 1526 பாபரில் ஆரம்பித்து 1707 அவுரங்கசீப் வரைக்கும் தான் நம்ம குறிப்பிட்டு சொல்லுவோம். ஸோ நமக்கு இதுக்கு ஷார்ட்கட் மாதிரி நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துருப்போம். பாமா ஹூமாவோட அக்கா ஜானு கூட ஷாப்பிங் போகிறா அவுராவுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கும் போது நமக்கு முன்ன பின்ன அரசர்கள் மாறும்போது நமக்கு ஞாபகத்தை வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம 11th ஸ்டாண்டர்ட் பார்க்கும்போது இந்த வீடியோவில் பார்க்கும்போது அந்த ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுருப்போம். இப்போ 1526 to 1530 அப்படிங்கும்போது பாபர் அப்படிங்கும்போது ஒரு 4 போர் அவர் இந்தியாவில் பண்ணியிருப்பார். அவர் தான் முதல் பானிபட் போரை ஆரம்பிச்சிருப்பார். அக்பர் 2ஆம் பானிபட் போரை பண்ணியிருப்பாங்க. 3ஆம் பானிபட் போர் அப்படிங்கும்போது அது மராத்தியர்களோட வந்துடும். ஸோ இந்த 2 பானிபட் போர் தான் முகலாயர்களில் பார்க்குறோம். அதே போல் நமக்கு பாபரோட வருகையினால தான் இந்தியாவில் புதிய சகாப்தமும் பேரரசும் தொடங்கிடுச்சு. முகலாயர்களோட ஆட்சி அப்படிங்கிறது 1526 1707 வரைக்கும் குறிப்பிட்டு சொல்லலாம். இதுக்கு இடையில் ஒரு குறுகிய கால ஆட்சி ஒன்று வந்தது. அது யார் பார்த்தீங்க அப்படின்னா சுர் வம்சத்தை சேர்ந்த ஷெர்ஷா ஒரு குறுகிய கால ஆட்சியை பண்ணியிருப்பார். 1540 to 1555. ஸோ இந்த 15 வருஷம் சுர்வம்சத்தை சேர்ந்தவங்க இடையில ஒரு ஆட்சி காலம் பண்ணிட்டு போயிருப்பாங்க. 1526 1707 வரைக்கும் நம்ம முகலாயர்களோட ஆட்சின்னு சொல்லும் போது இந்த குறிப்பிட்ட இடைவெளி மட்டும் சுர்வம்சத்தை சேர்ந்த ஷெர்ஷா போயிருப்பார். ஸோ அதனால் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 1526 முதல் 1707 வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா முகலாய பேரரசர்களோட புகழ் ஆசியா மற்றும் ஐரோப்பா முழுவதும் பரவிய காலம்னு சொல்லலாம். இதில் சிறந்த 6 முகலாய பேரரசுகளை இங்கே நம்ம பார்த்துருப்போம். பாபர் அப்படிங்கும்போது 1526 to 1530 சொல்லலாம். அவர் போர் புரிஞ்சு அந்த 4 போர் சொல்லுவோம், வருஷத்துக்கு ஒன்றா ரிலீஸ் பண்ணியிருப்பார். இதில் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மூதாதையரும் அவர்களோட தொடக்க கால பணிகளும் அப்படிங்கும்போது இந்தியாவில் முகலாய பேரரசை நிறுவனவர் ஜாகிருதீன் முகமது பாபர்னு சொல்லுவோம். பாபர் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட தந்தை வழியில் தைமூரோட கொள்ளு பேரன். பாபர் தந்தை வழியில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் கிடையாது. அதனால் தந்தை வழியில் பார்க்கும்போது தைமூரோட கொள்ளு பேரனாகவும், தாய் வழியில் பார்க்கும்போது செங்கிஸ்கானோட 13வது தலைமுறை வாரிசாகவும், அதே மாதிரி தாய் வழியில் அவருடைய தாத்தா அப்படிங்கிறவர் தாஸ்கண்டை சேர்ந்த யூனுஸ்கான் அப்படிங்கிறவரும் சொல்லப்படுறாங்க. பாபரோட பிறந்த தேதி அப்படிங்கும்போது February 14 1483. அதே மாதிரி 1494 தான் அவர் அரியணை ஏறியிருப்பார். ஸோ இது 11 வருஷம் தான் நமக்கு அவர் அரியணை ஏறும்போது, சில இடங்களில் 12ன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த காலகட்டம் அப்படிங்கும்போது அவர் 1494 தான் பார்த்தீங்க அப்படின்னா அரியணை ஏறியிருப்பார். அவரோட தந்தை இறந்ததுக்கப்புறமா அரியணை ஏறியிருப்பார். பாபர் மத்திய ஆசியாவோட சாமர்கண்டோட அரசர்.
சிறு வயதிலேயே பார்த்தீங்க அப்படின்னா அவர் முதல்ல வாங்குறது எங்கே அவர் அரியணை ஏறாரு அப்படின்னா பர்கானாவில் தான் அரியணை ஏறியிருப்பார். பர்கானாவிலேருந்து அவரை வந்து விரட்டி அடிச்சிருப்பாங்க. யார் அப்படின்னா உஸ்பெக்குகளால் தான் அவர் விரட்டி அடிக்கப்பட்டிருப்பார். ஸோ அங்கே ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுத்துட்டே இருப்பாங்க பாபருக்கு இவங்க உஸ்பெக்குகளால் தான் வந்து அவருக்கு தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கும். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா அவர் இந்தியாவுக்கு வரலாமா அப்படிங்கிற மாதிரி அந்த யோசனையில், அதுவும் இல்லாமல் அவரோட பரம்பரை தைமூர் அப்படிங்கும்போது அவர் ஆல்ரெடி வந்து இங்கே பஞ்சாப் ஆட்சி செஞ்சுட்டு போனதுனால அவருக்கு அதே மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும் இங்கே வரலாமா அப்படிங்கிறதுனால. போதா குறைக்கு அங்கே இவங்க உஸ்பெக்குகளால் வந்து தொல்லை இருந்துக்கிட்டே இருந்ததுனால அவர் கிளம்பி வந்திருப்பார். அதுவும் இல்லாமல் கிளம்பி வரதுக்கு முன்னாடி நம்ம இங்கேருந்து இந்தியாவிலேருந்து அவரை வர சொல்லி ஒரு சில ஆட்கள் சொல்லியிருப்பாங்க. நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அது யாருன்னு. ஸோ 10 ஆண்டுகளுக்கு பின்னாடி தான் வந்து உஸ்பெக்குகளால் விரட்டி அடிக்கப்படுறாரு பர்கானாவிலேருந்து. சிறு வயதில் அவர் முதல்ல பர்கானாவில் தான் அரியணை ஏறுறாரு. அங்கேருந்து அவர் உஸ்பெக்குகளால் விரட்டி அடிக்கப்படுறாரு. 10 ஆண்டுகளுக்கு பின்னாடி தான் பாபர் பார்த்தீங்க அப்படின்னா காபூலோட ஆட்சியை பெறுறாரு. முகலாய பேரரசுக்கான அடித்தளம் 1505 அப்படிங்கும்போது பாபர் வந்து காபூலை மறுபடியும் கைப்பற்றாரு. இந்தியாவுக்கு முதலாவது படையெடுப்பை தொடங்குறாரு அந்த காலகட்டத்தில் தான். 1524 வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா பாபருக்கு பஞ்சாபை தாண்டி வேறு எதுக்கும் இந்தியாவில் கைப்பற்றணும் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு ஆசையும் அவருக்கு இல்லை 1524 வரைக்கும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தௌலத் கான் லோடியோட மகன் ஆகட்டும், அதாவது திலாவார் கான்னு சொல்லக்கூடியவர் தௌலத் கான் லோடியோட மகன். இவரும் டெல்லி சுல்தானோட மாமனார் ஆலம் கானும் இவங்க 2 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி சுல்தான் இப்ராஹிம் லோடியை பதவியிலிருந்து அகற்றுறதுக்காக பாபரோட உதவியை கேட்குறாங்க. பஞ்சாபில் இருக்கிற பாபரோட உதவியை கேட்குறாங்க. போரின் விளைவாக தான் பார்த்தீங்க அப்படின்னா பாபர் வந்து டெல்லி, ஆக்ரா அந்த பகுதிகளெல்லாம் 1526 முதலாவது பானிபட் போர் நடக்குது. அந்த பானிபட் போரில் தான் பாபர் வந்து இப்ராஹிம் லோடியை தோற்கடிச்சிருப்பார். ஸோ அவர் அந்த தோற்கடிக்கிறதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா அவரோட சிறப்பான வியூகம் தான். எந்த படைகளை எப்படி நிறுத்தணும், பீரங்கி எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிற அந்த வியூகத்தின் மூலியமாக தான் வந்து அவர் வந்து இப்ராஹிம் லோடியை தோற்கடிச்சிருப்பார். ஏன்னா எண்ணிக்கையில் இப்ராஹிம் லோடி பெருமளவு இருந்திருப்பார் படைகள் அப்படிங்கும்போது. எண்ணிக்கையில் அதிகளவு இருந்தாலும் இவர் குறைஞ்சளவு வச்சு அந்த எந்த இடத்துல எப்படி அடிக்கலாம் அப்படிங்கிற அந்த டேலண்ட்டோட தான் அவர் வந்து இப்ராஹிம் லோடியை தோற்கடிச்சிருப்பார். அதனால தான் போரோட விளைவில் பாபர் வந்து வெற்றி பெற்று டெல்லி, ஆக்ராவை கைப்பற்றியிருப்பார். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதன் மூலயமா டெல்லி, ஆக்ராவை கைப்பற்றதுனால முகலாய வம்ச ஆட்சி தலைநகராக ஆக்ராவை வச்சு தான் வந்து ஆரம்பிச்சிருப்பார். பாபரோட இராணுவ ஆக்கிரமிப்புகள் அடுத்தது 1527 அப்படிங்கும்போது பாபர் ராணா சங்கா மேவாரோட அரசர்னு பார்த்தோம். மேவாரோட அரசர் வந்து 5-6 பேரை நம்ம பார்த்துருப்போம் போன வீடியோவில், அதாவது 11th ஸ்டாண்டர்டில் பார்க்கும் போதே பார்த்துருப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இவர் தான் ஸ்டார்டிங். மேவாரோட ராணா சங்காவும் மற்றும் அவரது ஆதரவாளர்களையும் கன்வா போரில் வந்து தோற்கடிச்சிருப்பார் பாபர் 1527. அதே மாதிரி 1528 பாபர் வந்து சந்தேரி போரில் வெற்றி பெற்றிருப்பார். 529 அப்படிங்கும்போது வங்காளம் மற்றும் பீகாரோட ஆப்கான் தலைவர்களை தோற்கடிச்சிருப்பார். அங்கே 1529 ஒரு வெற்றி அடைஞ்சிருப்பார். இறுதியாக பார்த்தீங்க அப்படின்னா 1530 அப்படிங்கும்போது பாபர் வந்து இயற்கை எழுதியிருப்பார். அவர் இயற்கை எழுதினதுக்கப்புறம் தான் ஹுமாயூன் வருவார். பாபர் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட சிறப்பு அப்படின்னு என்ன சொல்லலாம்னா, அவரோட சிறப்பு அப்படிங்கும்போது துருக்கிய பாரசீக மொழிகளில் புலமை பெற்றவர். அவரோட சுயசரிதை அப்படிங்கிறது துசுக்-இ-பாபரி அப்படின்னு சொல்லப்படுது. அந்த நூலில் இந்துஸ்தானோட நிலம், விலங்குகள், செடிகள், மரங்கள், மலர்கள், கனிகள் இது எல்லாத்தையும் குறிப்பிட்டிருப்பார். அதே மாதிரி இங்கே கடுமையான உழைப்பாளிகள் இருக்காங்க அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருப்பார். அவரோட சுயசரிதையில் இதை பற்றி, இந்தியாவை பற்றி அவரோட எண்ணங்கள் என்னவாக இருந்ததுங்கிறத அவர் குறிப்பிட்டு சொல்லியிருப்பார். செங்கிஸ்கான் மரபுப்படி தகுதியானவரை வாரிசாக்கும் நடைமுறையை இவரும் பின்பற்றியிருப்பார். ஸோ இவர் செங்கிஸ்கான் மரபு வழி சேர்ந்தவர்னு பார்த்தோம், தாய் வழி அப்படிங்கும்போது. ஸோ அதே மாதிரி அந்த மரபு வழியில் எப்படி வந்து அடுத்த அரசரை நியமிப்பாங்களோ அதையே ஃபாலோ பண்ணி பாபர் தன்னோட மூத்த மகனாக இருக்கக்கூடிய ஹுமாயூனை வாரிசை அறிவிக்கிறார். ஸோ பாபருக்கு பிடித்த மகன் ஹுமாயூன், அவரை தான் வந்து
அரசராக அறிவிக்கிறார். ஹுமாயூனுங்கும்போது 1530 பாபர் இறந்ததுக்கப்புறமா இவர் வராரு. நமக்கு இங்கே எல்லா அரசர்களும் அவுரங்கசீப்பை தவிர மற்ற எல்லா அரசர்களும் தந்தையார் இறந்ததுக்கப்புறமா தான் வந்திருப்பாங்க. ஆனால் அவுரங்கசீப் மட்டும்தான் தந்தையார் இருக்கும்போதே 58 வந்து ஆட்சியை பிடிச்சிருப்பார். அவர் ஒரு 10 வருஷம் 66 வரைக்கும் இருந்துட்டு அவர் இறந்துருப்பார். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 1530 to 40 இந்த 10 ஆண்டுகள் ஆட்சி பண்ணிவிட்டு சுர்வம்சத்தை சேர்ந்த ஷெர்ஷா கிட்ட தோல்வி அடைஞ்சிருப்பார். கன்னௌஜ் போரில் தோல்வி அடைஞ்சிருப்பார். அதுக்கப்புறமா ஒரு 15 வருஷம் சுர்வம்சம் தான் வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அதுக்கிடையில் அவர் இறந்ததுக்கப்புறமா ஷெர்ஷா இறந்ததுக்கப்புறமா அங்கேயும் வாரிசு போட்டி நடக்கிறதுனால அந்த குழப்பத்தை பயன்படுத்தி ஒரு வருஷம் மறுபடியும் 1555 அப்படிங்கும்போது அவர் மறுபடியும் ஹுமாயூன் வந்து ஆட்சியை பிடிச்சிருப்பார். ஸோ இந்த இதில் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆட்சிக்கு வந்தோடனையும் பார்த்தீங்க அப்படின்னா தந்தையோட விருப்பத்திற்கு இணங்க பாபர் சொல்லிட்டு போயிருப்பார், சத்தியெல்லாம் வாங்கிட்டு போயிருப்பார். அவரோட விருப்பத்திற்கு இணங்க தாம் பெற்ற நாட்டை, இவருக்கு கொடுத்த நாட்டை பிரித்து தம்மோட சகோதரர்களாக இருக்கக்கூடிய கம்ரான், ஹிண்டல், அஸ்கரி ஆகியோருக்கு அளிச்சிருப்பார். ஸோ இவங்க 3 பேருக்கு இதெல்லாம் கொடுத்துருந்தாலும் எப்போ பாரு டெல்லி ஆக்ராவுக்கு வந்து இவங்க வந்து படையெடுக்கிறதுக்கே வந்துட்டுருப்பாங்க, கிளர்ச்சி பண்ணுறதுக்கே வந்துட்டுருப்பாங்க. ஸோ இவரும் வந்து உள்ளூரில் வந்து எந்த ஒரு கலவரமும் வேண்டாம் அப்படிங்கிற தந்தைக்கு வேறு வாக்கு கொடுத்துருக்கோம், சகோதரர்களெல்லாம் நல்லா பார்த்துக்கிறோன்னு சொல்லி அப்படின்னு அனுசரிச்சுட்டே போயிட்டே இருப்பார். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு வந்து கொடுத்த நாட்டை தன்னோட சகோதரர்களுக்கு பிரித்து கொடுத்துருப்பார். முக்கிய போட்டியாளர்கள் இவங்களை தவிர சகோதரர்கள் தவிர இவருக்கு முக்கிய போட்டியாளர்கள்னு யாரை சொல்லலாம் அப்படின்னா பீகார் மற்றும் வங்காளத்தை ஆட்சி செஞ்சால் ஆப்கான் தலைவர் ஷெர்ஷாவை சொல்லலாம். ஷெர்ஷாவோட பேர் பரித். நம்ம போன வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். ஷெர்ஷா அப்படின்னா பரித் அவரோட பேர். அவர் புலியை கொன்னதுனால தான் ஷெர்ஷா அப்படின்னு வந்தது. ஷெர்ஷா கான்னு சொல்லியிருப்போம். அரியணை ஏறினதுக்கப்புறம் தான் அவர் ஷெர்ஷாவாக ஆயிருப்பார். ஸோ இவர்கிட்ட வந்து ஹுமாயூனுக்கு ஒரு 2 போர் நடக்கும் 1539. அதாவது இவர் 30 அரியணைக்கு வராரு. 39 அப்படிங்கும்போது சௌசா போர் அப்படிங்கிறது ஒன்று நடக்கும். அதுலேயும் சரி 1540 கன்னௌஜ் போர் ஒன்று நடக்கும். 2லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஹுமாயூன் தோல்வியை தான் தழுவிருப்பார் ஷெர்ஷா கிட்ட. ஸோ அதன் மூலயமா அவர் வந்து ஈரானுக்கு தப்பி போயிருப்பார். ரெண்டுலேயுமே வந்து 2 போர்லேயுமே வந்து தோல்வி அடைஞ்சதுனால ஈரானுக்கு தப்பிச்சு போயிருப்பார். ஈரானில் சபாவிதுவோட மன்னன் ஷா தாமஸ் பின் இவரோட உதவியால் 1555 டெல்லி வந்து மீண்டும் கைப்பற்றியிருப்பார். அந்த டைமில் வந்து இங்கே வந்து ஷெர்ஷா வந்து இறந்துருப்பார். அவர் ஒரு 40-45 தான். ஸோ 40லேருந்து 45 வரைக்கும் தான் சுர்வம்சத்தை சேர்ந்த ஷெர்ஷா இருப்பார். அவர் ஒரு வெடி விபத்தில் அன்எக்ஸ்பெக்டடாக இறந்துருப்பார். ஸோ இதுக்கப்புறமா இவரோட மகன் ஆட்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு ஷெர்ஷா அளவுக்கு அவங்களாம் ஆட்சி பண்ணாதனால 1555 அப்படிங்கும்போது அங்கே வாரிசு போட்டி நடந்திருக்கும். இதை யூஸ் பண்ணி ஈரானோட சாபவீது மன்னன் ஷா தாமஸோட உதவியால் 1555 1555 டெல்லியை வந்து மீண்டும் கைப்பற்றிருப்பார். இந்த கேப்பில் வந்து இவர் வனாந்தரத்தில் நாடு இழந்த அரசர் யார்? ஷெர்ஷாவால் நாடு இழந்த அரசர் ஹுமாயூன் தான். ஸோ அந்த கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 1552 அப்படிங்கும்போது அக்பர் வந்து பிறந்திருப்பார். மீண்டுமா வந்து 1556 அப்படிங்கும்போது 55 வந்து டெல்லியை மீண்டும் கைப்பற்றியிருப்பார். இருந்தாலும் 56 டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த நூலக படிக்கட்டில் தவறி விழுந்து மரணம் அடைஞ்சிருப்பார் நம்ம ஹுமாயூன் அவர்கள். ஹுமாயூனோட கல்லறை இதுதான். அடுத்ததாக ஷெர்ஷா பார்க்கும்போது 1540 to 545 வரைக்கும் இருப்பார். ஷெர்ஷா பார்த்தீங்க அப்படின்னா பீகாரோட சசாராம் பகுதியை ஆட்சி செய்த ஹசன் சூரியோட மகன். நமக்கு இது பொறுத்துகளை கூட கேட்டிருப்பாங்க. ஹசன் சூரி ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வேறு அரசர்கள் பேர் கொடுத்துருப்பாங்க, ஷெர்ஷா பேரும் கொடுத்துருப்பாங்க. யாரோடைய மகன் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ ஷெர்ஷா பார்த்தீங்க அப்படின்னா ஹசன் சூரியோட மகன். ஹுமாயூனை ஆட்சி இழக்க செஞ்சதுக்கப்புறமா ஆக்ராவில் சுர்வம்ச ஆட்சியை தொடங்கினார் ஷெர்ஷா. அவரோட ஆட்சி காலம் ஒரு 5 வருஷம்தான். பேரரசு இவர் இருக்குங்க போது எங்கெங்கே பரவி இருந்தது அப்படின்னா வங்காளத்திலிருந்து சிந்து வரைக்குமே பரவி இருந்தது, காஷ்மீரை தவிர்த்து.
ஸோ இவரோட ஷெர்ஷாவோட சீர்திருத்தங்கள் நிறைய பார்த்துருப்போம், நல்ல முறையில் செஞ்சுருப்பார் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஸோ இவரால் தான் ஷெர்ஷாவால் தான் பயனுள்ள நில வருவாய் முறையை வந்திருக்கும், நமக்கு அறிமுகப்படுத்தியிருப்பார் இவர் தான். ஷெர்ஷா அது மட்டும் செஞ்சுருக்க மாட்டார், வணிகத்துக்காகவும் அதாவது வேளாண்மைக்காகவும் நல்ல சிறப்பாக செயல்பட்டிருப்பார். அதே மாதிரி வணிகத்துக்காகவும் இவர் வந்து சிறப்பான செயல்பாடுகளெல்லாம் செஞ்சுருப்பார். பல சாலைகள் அமைச்சிருப்பார். அதில் வந்து பெருவழி சாலை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக சொல்லலாம், கிராண்ட் ட்ரங்க் ரோடுன்னு சொல்கிறது. ஏன்னா அப்போ தான் வந்து எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் வாணிகம் நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருப்பார். வாணிகத்துக்கும் சரி வேளாண்மைக்கும் சரி ஷெர்ஷா வந்து நல்ல ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருப்பார். அதே போல் தான் நமக்கு அவங்களோட நாணயம் அப்படிங்கிறது. ஸோ ஷெர்ஷா வந்து நாணயங்களை ஒருங்கிணைச்சு அந்த காலகட்டத்தில் நிறைய நாணயங்கள் இருந்தது. ஸோ அது வாணிகம் செய்கிறதுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எல்லா நாணயங்களையும் ஒருங்கிணைச்சு அதோட எடையாகட்டும் மற்றும் அளவுகளாகட்டும் ஒரே தரநிலையை உருவாக்கினார். ஸோ இதை தான் வந்து அக்பரும் வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பார். ஸோ இவர் அக்பர் ஆகட்டும் ஆங்கிலேயர்களோட நாணயங்களுக்கு அடித்தளமே பார்த்தீங்க அப்படின்னா ஷெர்ஷாவோட நாணய முறை தான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு அந்த உலோகங்களை பார்த்து தரநிலையை வந்து ஒரே அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருப்பார். இவரது நாணய முறை அப்படிங்கிறது முகலாயர்கள் காலம் முழுக்கத்துலேயும் அதே மாதிரி பின்னாடி அப்படிங்கும்போது ஆங்கிலேயர்களோட நாணய முறைக்கு அடித்தளமும் சொல்லப்படுது. அடுத்தது அக்பர். ஸோ அக்பர் அப்படிங்கிறது அரியணை ஏறுறது. அக்பர் எப்போ ஏறுறாரு அப்படின்னா 1556 ஹுமாயூனோட மரணத்துக்கு பின்னாடி. அவர் 30 to 40 ஒரு பீரியடில் இருப்பார். அதே மாதிரி ஒரு வருஷம் இருப்பார், 55 to 56 படிக்கட்டில் தவறி விழுந்து இறந்துட்டார். அதுக்கப்புறமா மகன் ஹுமாயூனோட மகன் அக்பர் பார்த்தீங்க அப்படின்னா 14வது வயதில் அரியணை ஏறியிருப்பார். ஸோ அவர் சிறுவனாக இருந்ததுனால அவருக்கு பாதுகாப்பாக இருந்த பைராம் கான் பக்ராவோட அதாவது பக்ராவோட ஆளுநராக ஆட்சி செஞ்சிட்ருப்பார். ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஹெமு சூர்வம்சத்தை சேர்ந்த தளபதி ஹெமு 1556 டெல்லியில் வந்து ஆக்ராவை கைப்பற்றிருப்பார். இதனால தான் நமக்கு 2ஆம் பானிபட் போர் நடக்கும். ஸோ 2ஆம் பானிபட் போர் பார்த்தீங்க அப்படின்னா அதே சேம் இயர்லேயே 1556 ஹெமு அதாவது சூர்வம்ச தளபதி ஹெமுன்னு சொல்லக்கூடியவர் டெல்லியையும் ஆக்ராவையும் கைப்பற்றுறதுனால 2வது பானிபட் போர் அதே ஆண்டு நடக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு ஹெமுவுக்கு வந்து அந்த கண்ணுக்கிட்ட வந்து அம்பு பட்டதுனால அவர் வந்து இறந்து போயிருப்பார். ஸோ அதாவது அடிபட்டு விழுந்திருப்பார். இதனால் அவரால் கண்டினியூ பண்ண முடியாமல் படைகளெல்லாம் சிதறி போனதுனால அவரை அரெஸ்ட் பண்ணி கொலை பண்ணியிருப்பாங்க. இதுக்கு வந்து பைராம் கான் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பார். ஹெமுவை தோற்கடித்து கொன்றிருப்பாங்க. இந்த 2ஆம் பானிபட் போர் அக்பரால் நடந்தது தான். யாருக்கு நடந்தது? அக்பரோட சின்னவனாக இருக்கிற அதாவது அவரோட இதில் தலைமையில் பைராம் கான் வந்து நடத்தியிருப்பார். இதில் இறந்தது யார்? ஹெமு தான். பைராம் கானோட மேலாதிக்கத்தை அக்பர் விரும்பலை. அவருக்கு பைராம் கானுக்கு வந்து அக்பர் சின்னவராக இருக்கவும் இவர் வந்து மேற்கொண்டு இவரை கொஞ்சம் ஹெட்வெயிட் ஆயிடுச்சு. நிறையா பகுதிகளை கைப்பற்றுறதுனால பைராம் கானுக்கு வந்து கொஞ்சம் ஹெட்வெயிட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து அக்பருக்கு விருப்பம் இல்லை, என்னடா இவர் இப்படி பண்ணுறாருன்னு. அதனால் பைராம் கானை வந்து மெக்காவுக்கு போக சொல்லியிருப்பார். கிளர்ச்சியிலலாம் ஈடுபட்டிருப்பார். இருந்தாலும் வந்து அக்பர் அதில் வின் பண்ணி மெக்காவுக்கு அனுப்பியிருப்பார் பைராம் கானை. ஸோ அவர் போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா குஜராத்தில் ஆப்கானியர்களால் கொல்லப்பட்டிருப்பார். ஸோ இந்த குஜராத்தில் கொல்லப்பட்டதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க 11வது பார்க்கும்போது. அவர் போகிற வழியில் மெக்காவுக்கு அதாவது அக்பரோட ஆர்டர் படி அவர் பைராம் கான் வந்து மெக்காவுக்கு போகிறாரு. போகிற வழியில் ஆப்கானியர்களால் கொல்லப்பட்டாருன்னு தான் பார்த்தோம். ஸோ குஜராத் அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதன் பின்னாடி தான் பார்த்தீங்க இவர் இறந்ததுக்கு அப்புறமா தான் அக்பர் வந்து முழுமையாக ஆட்சியை கட்டுப்படுத்துகிறாரு. அக்பர் பார்த்தீங்க அப்படின்னா படையெடுப்பும் நட்புறவும் மூலம் அக்பர் இந்தியாவோட பெரும் பகுதியை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருப்பார். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண் ஆட்சியாளர்கள் மீதும் படையெடுத்திருப்பார் அக்பர் மாலவா மற்றும் அதாவது அக்பரோட படையெடுப்புகள் நம்ம 11th ஸ்டாண்டர்டில் நிறைய பார்த்தோம். அதாவது 60களில் 70களில் 80களில் 90ன்னு ஸோ வருஷத்துக்கு ஒரு அந்த 60னா ஒரு 3 போர் அந்த மாதிரி நிறைய பார்த்தோம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அக்பர் மாலவா மற்றும் மத்திய இந்தியா பகுதிகளை இங்கே வருஷமெல்லாம் கொடுக்கல. நமக்கு 11th ஸ்டாண்டர்டில் நிறைய வருஷங்கள் கொடுத்துருப்பாங்க, இங்கே பகுதிகள் மட்டும் கொடுத்துருக்காங்க. அக்பர் அப்படிங்கும்போது மாலவா மற்றும் மத்திய இந்தியா பகுதிகளை கைப்பற்றினார்.
ஸோ மத்திய இந்தியா அப்படிங்கும்போது ராணி துர்காதேவியோட இருக்குது. ஸோ ராணி துர்காதேவி வந்து அக்பர் வந்து தோற்கடிச்சிருப்பார். இருந்தாலும் ராணி துர்காதேவி அக்பருக்கு எந்த விதத்துலையும் தீங்கு செய்யாதவங்க தான். இருப்பினும் பார்த்திங்கன்னா அக்பர் வந்து பேரரசை விரிவாக்கம் பண்ணக்கூடிய ஆசையால் அக்பர் வந்து போரிட்டிருப்பார் ராணி துர்காவதி இடத்துல. அது அவங்களோட மட்டும் இல்லை, தென்னிந்தியாவோட அகமத் நகர் பஹ்ராவோட ஆட்சியாளராக இருக்கக்கூடிய ராணி சந்த் பீவி அவங்க மேலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அக்பர் வந்து படையெடுத்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு அக்பரோட படையெடுப்புகளை நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லேயே கொஞ்சம் விரிவாக பார்த்துருப்போம். இது ராணி சந்த் பீவி, அதாவது துர்காதேவி அப்படிங்கும்போது அவரது மகன் நாராயணன் கூட சேர்ந்து அவங்க வந்து அக்பரை எதிர்த்திருப்பாங்கன்னு பார்த்துருப்போம். ஸோ இங்கே நாராயணன் கொடுக்கல. அதே போல் தென்னிந்தியாவோட அகமது நகரோட பஹ்ரா ஆட்சியாளராக இருக்கக்கூடிய ராணி சந்த் பீவி வந்து அவங்க மேலேயும் வந்து அக்பர் வந்து படையெடுத்திருப்பாங்க. ராணி சந்த் பீவி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட வலுவான எதிர்ப்பால் முகலாயர்கள் வந்து அமைதி உடன்படிக்கை செய்ய வேண்டியதாக போயிடும். ஸோ அந்தளவுக்கு ராணி சந்த் பீவி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. இருப்பினும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இறுதியில் பெராரை இழக்க வேண்டியதாக வந்திருக்கும் முகலாயர்கள்கிட்ட. அகமது நகரை காப்பாற்றிட்டாங்க, இருந்தாலும் பெராரை வந்து இழக்க வேண்டியதாக வந்திருக்கும் முகலாயர்கள்கிட்ட. அடுத்ததாக ஹல்திகட் போர். ஸோ ராணி துர்காவதி. அடுத்ததாக ஹல்திகாட் போர். இது வந்து மேவாரோட அரசர்கிட்ட நடக்கும், அக்பருக்கும் அவங்களுக்கும் நடக்கும். 1568 அப்படிங்கும்போது அக்பர் வந்து மேவாரோட அரசராக இருக்கக்கூடிய ராணா உதயசிங்கை தோற்கடித்து சித்தூரை கைப்பற்றியிருப்பார். அதே மாதிரி 69 சித்தூர் கைப்பற்றினதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக ராந்தம்பூரும் கைப்பற்றப்பட்டிருக்கும். இன்னும் சில பகுதிகளும் கைப்பற்றப்பட்டிருக்கும் 69. ஆயிரத்தி 1576 அப்படிங்கும்போது ஹால்டிகாட் போர் தான் பார்த்தீங்க அப்படின்னா அக்பருக்கும் மேவாரோட அரசராக இருக்கக்கூடிய ராணா பிரதாப் சிங்குக்கும் நடக்கும். இந்த போரில் வந்து அக்பர் தான் வெற்றி பெற்றிருப்பார். இதுதான் வந்து ராணா பிரதாப் சிங் வந்து முகலாயர்களோட போரிடுற கடைசி போராக இருக்கும். ஆனால் அவர் இறக்குற வரைக்குமே 1597 அவர் இறக்குற வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அக்பரை முகலாயர்களை எதிர்த்துட்டு தான் இருந்திருப்பார். இருந்தாலும் அவர் போர் அப்படிங்கும்போது ஹால்டிகாட் போர் தான் பார்த்தீங்க அப்படின்னா இறுதி போராக இருக்கும். அது 1576 நடக்குது. யாருக்கு நடக்குது? மேவாரோட அரசன் ராணா பிரதாப் சிங்குக்கும் அக்பருக்கும் நடக்குது. அதே போல் இவர் தோல்வி உற்றதுக்கப்புறமா ராணா பிரதாப் சிங் வந்து இந்த போரில் ஹால்டிகாட் போரில் தோல்வி உற்றதுக்கப்புறமா அவரோட குதிரைன்னு சொல்லக்கூடிய சேத்தக், அவர் குதிரை பேர் சேத்தக். ஸோ அது மீன்ஸ் கேட்டிருக்காங்க, புக் பேக் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க என்ன குதிரை பேர் அப்படின்னு ராணா பிரதாப் சிங்கோடது. 1597 அவர் மரணம் அடைகிற வரைக்குமே இவர் முகலாயர்களை எதிர்த்துட்டு இருக்கும்போது அதுக்கு முன்னாடி தோல்வி அடைஞ்ச அந்த போர்லேருந்து எப்படி தப்பிச்சு போகிறார் அப்படின்னா சேத்தக் அப்படிங்கிற குதிரையில் தப்பிச்சு போய் காட்டிலேருந்து போராட்டத்தை தொடர்ந்தார். ராணா பிரதாப். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அது முடிஞ்சதுக்கப்புறமா அரேபியா, தென்கிழக்காசியா, சீனாவுடனான வாணிக தொடர்பு. 1573 அப்படிங்கும்போது அக்பர் வந்து குஜராத்தை முஷாபர் ஷாவிடத்துலேருந்து கைப்பற்றியிருப்பார். இதனால தான் வந்து குஜராத் அப்படிங்கிறது கடல் பகுதி வாணிகத்தை மேற்கொண்டிருந்தால் இந்த குஜராத்தில் கடல் பகுதி வாணிகத்தை மேற்கொண்டுட்டு இருந்த அரேபியராகட்டும் ஐரோப்பியராகட்டும் அக்பரோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. குஜராத்தை வந்து 1573 அக்பர் வந்து கைப்பற்றாரு. ஸோ 60, 70, 80ன்னு 2-3 போர் அந்தந்த ஆண்டுக்கு நடந்துட்டு தான் இருக்கும். அதில் 73 அப்படிங்கும்போது குஜராத்தை வந்து முஷாபர் ஷாவிடத்துலேருந்து அக்பர் வந்து கைப்பற்றியிருப்பார். அங்கே வந்து நமக்கு வாணிகத்துக்கு சிறப்பான பகுதின்னு சொல்லலாம். அதனால் அந்த சைடில் கடல் பகுதி வாணிகத்தை மேற்கொண்டுட்டு இருந்தால் அரேபியராகட்டும் ஐரோப்பியராகட்டும் ஆட்டோமேட்டிக்காக அக்பரோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. அதோடு சேர்ந்து கிழக்கில் பார்த்தீங்க அப்படின்னா வங்காளம், பீகார், ஒடிசா இது எல்லாத்தையுமே கைப்பற்றியிருப்பார். கிழக்கில் முடிச்சுட்டு அடுத்தது வடமேற்கு படையெடுப்புகள் அப்படிங்கும்போது வடமேற்கில் காண்டஹார், காஷ்மீர், காபூல் இது எல்லாத்தையுமே கைப்பற்றியிருப்பார். அது வடமேற்கு பகுதி அப்படிங்கிறது ரொம்ப
என்ன சொல்கிறது முக்கியமான ஒன்று. அதில் காண்டகார் பகுதியாகட்டும், காஷ்மீர் ஆகட்டும், காபூல் ஆகட்டும், இது எல்லாத்தையுமே வந்து அக்பர் வந்து கைப்பற்றியிருப்பார். அதோடு சேர்த்து தக்காணத்தில் இருக்கக்கூடிய பிரார், காண்டேஷ், அகமது நகர் இந்த பகுதிகள் எல்லாமே கைப்பற்றப்பட்டிருக்கும். ராணி சந்த் பிபி வந்து அகமது நகரை காப்பாற்றுறதுக்காக போராடிட்டு இருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து அவங்க கைக்கே போயிருக்கும் தக்காணத்தில் அக்பர் வந்து அதையும் அவர் கைப்பற்றியிருப்பார். முகலாய பேரரசோட பரவல் அப்படிங்கும்போது வடக்கில் காஷ்மீர், தெற்கில் வந்து கோதாவரி வரைக்கும், மேற்கில் கண்டஹார் வரைக்கும், கிழக்கு வந்து வங்காளம் வரைக்கும் முகலாய பேரரசு வந்து பரவி இருந்தது. இவ்வளவு பண்ணிவிட்டு 1604 அப்படிங்கும்போது உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கும். அப்படிங்கும்போது உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கும். 1605 வந்து அக்பர் அவர்கள் வந்து இயற்கை எழுதியிருப்பாங்க. அக்பரோட கல்லறை எங்கே இருக்குது அப்படின்னா ஆக்ரா அருகில் இருக்கக்கூடிய சிக்கந்திராவில் இருக்குது. அக்பரோட கொள்கைகள் அப்படின்னா வாள் வலிமையை காட்டிலும் அன்பின் மூலம் பெறப்படும் ஆதாயமே நிலையானது அப்படின்னு நம்பினார். வாள் எடுத்து கத்தி சண்டை போடுறதை காட்டிலும் அன்பின் மூலயமா சக மனிதனிடத்தில் அன்பு செலுத்துறது மூலயமா அதுதான் வந்து என்ன சொல்கிறது ஆதாயமே வந்து சிறப்பானது அப்படின்னு அவர் நம்புகிறார். அன்பின் மூலயமா இருக்கக்கூடிய ஆதாயம் தான் சிறப்பானது அப்படின்னு அவர் நம்புகிறாரு. அதே மாதிரி முஸ்லீம் அல்லாத மக்களிடத்தில் வசூலித்த ஜிஸ்யான்னு சொல்லப்படக்கூடிய தலைவரி, ஜிஸ்யா அப்படின்னா தலைவரின்னு சொல்லுவோம். ஸோ அந்த தலைவரியை வந்து இவர் தான் நீக்கியிருப்பார். பட் இவரோட பேரன்னு சொல்லக்கூடிய அவுரங்கசீப் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா அதாவது சக இனங்களையும் வேறு இனங்களையும் வந்து முஸ்லீம் இனத்தை தவிர வேறு இனங்களை வந்து அவர் ஏற்றுக்க மாட்டார். அதனால் வந்து ஜிஸ்யா வரியை மீண்டும் அவர் கொண்டு வந்திருப்பார். இவர் வந்து எல்லா மக்களையும் சமமாக எல்லா இனத்தவர்களையும் சமமாக நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஜிஸ்யா வரியை நீக்கியிருப்பார். அதோடு சேர்ந்து இந்துக்களோட புனித யாத்திரைக்காக விதிக்கப்பட்ட வரியையும் இவர் ரத்து செஞ்சிருப்பார். அக்பர் வந்து எல்லாத்தையும் ஜிஸ்யா வரியாகட்டும், புனித யாத்திரை வரியாகட்டும் எல்லாத்தையும் ரத்து பண்ணார். பட் அது அவுரங்கசீப் வந்து ரிப்பீட் பண்ணியிருப்பார், மறுபடியும் கொண்டு வந்திருப்பார். அதே போல் ரஜபுத்திர பெண்ணை திருமணம் செஞ்சு அவரும் செஞ்சுருப்பார், அக்பரும் செஞ்சுருப்பார். அவருடைய மகனுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரஜபுத்திர பெண்ணை தான் திருமணம் செஞ்சு வச்சுருப்பார். ஸோ ரஜபுத்திர பெண்ணை திருமணம் செய்த அரசர்கள் அப்படின்னா நமக்கு அக்பரும் அக்பரோட மகனும் தான். அந்த ரஜபுத்திர பிரபுக்களுக்கு பேரரசில் உயர்ந்த பதவிகளும் வழங்கப்பட்டிருக்கும். திருமண உறவின் மூலிமா பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரஜபுத்திர சேர்ந்த பிரபுக்களுக்கும் அக்பரோட அரசில் உயர்ந்த பதவிகள் வழங்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி ஜெய்ப்பூரோட ராஜா மான்சிங் வந்து ஒரு முறை வந்து காபூலோட ஆளுநராக ஆக்கப்பட்டிருப்பார். ஸோ இவர் என்ன தான் வந்து முஸ்லீமாக இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சூபி கொள்கையின் மேலே கொஞ்சம் ஒரு ஈடுபாடு இருக்குது அவருக்கு. அதனால் நமக்கு சூபி துறவியான சலீம் சிஷ்டியும் சீக்கிய குருவான ராமதாஸும் பார்த்தீங்க அப்படின்னா அக்பரோட அளவில்லாத மதிப்பையும் மரியாதையும் பெற்றிருந்தவர்களாக இருந்தாங்க. குரு ராமதாஸுக்கு அமிர்தரஸில் அக்பர் பார்த்தீங்க அப்படின்னா பரிசாக வழங்கிய இடத்துல தான் பின்னாடி ஹர்மிந்தர் சாஹிப்போட கருவறை கட்டப்பட்டது. யாருக்கு அவர் கொடுத்தாரு பிளேஸ் அப்படின்னா குரு ராமதாஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா அமிர்தரஸில் அக்பர் பரிசாக வழங்கிய இடத்துல தான் பின்னாடி பார்க்கும்போது ஹர்மிந்தர் சாஹிப்போட கருவறை கட்டப்பட்டிருக்கும். அதே போல் புதிய தலைநகர்னு சொல்லக்கூடிய அக்பர் காலத்தில் ஃபஸ்ட்டு டெல்லியில் இருந்திருந்தாலும் அக்பர் காலத்தில் தலைநகரம் எங்கே மாட்டப்பட்டுச்சு, பதேப்பூர் சிக்ரியில். அங்கே தான் பார்த்தீங்க அப்படின்னா மதம் சம்பந்தமான விவாதத்துக்காக ஒரு மண்டபத்தை கட்டியிருப்பார். இபாதத் கானான்னு சொல்லுவோம் அதைய. இதுவுமே நமக்கு ஒரு புக் பேக் கொஸ்டின், அந்த மண்டபம் என்ன பேர் அப்படிங்கிற மாதிரி புக் பேக் கொஸ்டின். அதே போல் நமக்கு அக்பர் காலத்தில் இருந்த சூபி துறவி யாருன்னு கேட்டிருக்காங்க. சலீம் சிஷ்டி தான் வந்து அவர். அதே போல் இபாதத் கானா மண்டபத்தை கட்டியிருப்பார். எதுக்காக அப்படின்னா அனைத்து மத அறிஞர்களையும் ஒன்று கூட்டினார் அங்கே. அதாவது மதங்களுக்கு இடையிலான விவாதங்கள் நடத்துறதுக்காக தான் இந்த இபாதத் கானா அப்படிங்கிற வழிபாட்டு கூடத்தை நிறுவியிருப்பார். ஸோ மதங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது அங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கசப்புணர்வு தான் இருந்தது. அதனால் வந்து 1582 அப்படிங்கும்போது இபாதத் கானாவை அக்பரே வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பார். சரி வேண்டாம், கசப்புணர்வு வேண்டாம் அப்படின்னு க்ளோஸ் பண்ணியிருப்பார். இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற மதங்கள் என்ன சொல்லுது அப்படிங்கிற அந்த கோட்பாட்டை வந்து அந்த கொள்கையை வந்து அவர் விடவே இல்லை. அவரை மேற்கொண்டு அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருந்திருப்பார். இறுதியாக அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், எல்லா மதங்களும் சொல்கிறது ஒரே ஒரு கடவுள் தான் அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சிருப்பார்.
அதை நம்ம 11th என்ன விரிவாக பார்த்தோம். அக்பரோட பண்பாட்டு பங்களிப்பு அடுத்தது. அக்பர் பார்த்திங்க அப்படின்னா கல்வியை பெரிதும் ஆதரிக்கக்கூடியவர். அதனால் அக்பரோட நூலகத்தில் 4000 கையெழுத்து பிரதிகள் இருந்துச்சு. அவருடைய சொந்த நூலகத்தில் 4000க்கும் மேற்பட்ட கையெழுத்து பிரதிநிதிகள் இருந்தது. அதே போல் பல்வேறு கருத்துக்களையும் நம்பிக்கைகளையும் கொண்ட அறிஞர்களையும் இவர் ஆதரித்தார். அதாவது அபுல் பாசல், அவரோட சகோதரர்னு சொல்லக்கூடிய அப்துல் பைசி, அப்துல் ரஹீம், கான் இ கான்னா அவர் கொடுத்த பட்டம் அப்துல் ரஹீம்க்கு. பைராம் கானோட மகன் இவர். ஸோ அவர் இறந்ததுக்கப்புறமா இவர் சிறந்த மேதை அப்படிங்கிறதுனால அக்பரோட அமைச்சரவையில் நமக்கு அவருக்கு கான் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்து அப்துல் ரஹீமை வச்சுருப்பார். ஸோ இவங்களையெல்லாம் பார்த்திங்க, இந்த மாதிரி அறிஞர்களை எல்லாமே ஆதரிச்சிருப்பார். அபுல் பாசல் தான் அக்பர் நாமாவை எழுதியிருப்பார். அதே மாதிரி பீர்பால் பார்த்திங்க அப்படின்னா சிறந்த கதை ஆசிரியராக இருந்தார். ராஜா தோடர்மால் ஆகட்டும், ராஜா பகவன் தாஸ் ஆகட்டும், ராஜா மான்சிங் ஆகட்டும், இவங்க எல்லாருமே அக்பரோட அமைச்சரவையில் திறமையான அதிகாரிகளாக இருந்தவங்க. அதே போல் பாடலாசிரியர் தான்சென், அவர் ஓவியர் தஷ்வந்த், இவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அக்பரோட அவையில் அலங்கரித்தவங்க தான். அடுத்ததாக ஜஹாங்கீர் பார்த்திங்க அப்படின்னா 1605 தந்தை இறந்ததுக்கப்புறமா இவர் வந்திருப்பார். 1627 வரைக்கும் இருப்பார். அக்பருக்கு பின்னாடி அவருடைய ரஜபுத்திர மனைவிக்கு பிறந்தவர் தான் பார்த்திங்க அப்படின்னா இளவரசர் சலீம். ஸோ அவர் தான் பின்னாடி பதவி ஏற்கும் போது ஜஹாங்கீராக ஆயிருப்பார். ஜஹாங்கீர்னால் உலகத்தை கைப்பற்றியவர் அப்படின்னு பொருள். ஸோ ஒவ்வொருத்தரோட பேருக்கும் ஒவ்வொரு பொருள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஜஹாங்கீர் அப்படிங்கும்போது உலகத்தை கைப்பற்றியவர் அப்படிங்கிறது தான் பொருள். ஸோ அந்த பட்டத்தோடு மகுடம் சூட்டியிருப்பார் ஜஹாங்கீர். உண்மையான அதிகாரம் ஜஹாங்கீர் இடத்துல இருக்காது. நூர்ஜஹான் அவரோட மனைவி நூர்ஜஹான் இடத்துல தான் இருக்கும். அவரோட மனைவி பேர் மெஹருநிசா. அது பின்னாடி தான் நூர்ஜஹான் இவர் மாற்றி வச்சுருப்பார். இவருக்கு ஏன் மனைவி தான் அதிகாரம் வாங்குறாங்க அப்படின்னா, அவருக்கு அரசவை, அதாவது ஆட்சியை காட்டிலும் கலை, ஓவியம், தோட்டங்கள், மலர்கள் மீது தான் அதிக ஈடுபாடு. அதனால தான் மனைவி அந்த இடத்துல ஆட்சி பண்ண வேண்டியதாக, அவங்க தான் செயல்பட வேண்டியதாக இருந்தது. இவரை வச்சுக்கிட்டு அவங்க செயல்படுத்தியிருப்பாங்க, அவங்க அரசியல் பண்ணியிருப்பாங்க. சொல்லப்போனால் நம்ம இதில் சொல்லலாம். அதே மாதிரி அக்பர் காலத்தில் சமய சகிப்புத்தன்மை இருந்தது. எல்லா சமயத்தையும் அனுசரிச்சுட்டு போகிற ஒரு பழக்கம் அக்பருக்கு இருந்தது. அதே பழக்கத்தை ஜஹாங்கீரும் பின்தொடர்ந்தார். ஆனால் அவுரங்கசீப் மட்டும் அதை பண்ணவே இல்லை. தமக்கு எதிராக அரியணையை கைப்பற்ற முயற்சி மேற்கொண்டு கலகம் விளைவித்ததுனால தான் தமது மகன் குஷ்ருவுக்கு உதவுனார்னு சொல்லி சீக்கிய தலைவர் குரு அர்ஜுன் சிங்கை தூக்கிலிடும்படி ஜஹாங்கீர் உத்தரவிட்டிருப்பார். ஏன்னா ஜஹாங்கீர் அரியணை ஏறினது அவரோட மகனாக இருக்கக்கூடிய குஷ்ருவுக்கு இஷ்டம் இருக்காது. அதனால் யாரோட சேர்ந்து கலகத்தில் ஈடுபட்டிருப்பார் அப்படின்னா, சீக்கிய தலைவர்னு சொல்லக்கூடிய குரு அர்ஜுன் சிங்கோட கலகத்தில் ஈடுபட்டிருப்பார். ஸோ அந்த கலகத்தை அடக்கி மகனோட கண் விழிகளை எல்லாம் எடுத்திருப்பார். அதை நம்ம 11th என்ன விரிவாக பார்த்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கலகத்தில் ஈடுபட்டார் அப்படிங்கிறத மட்டும் கொடுத்துருக்காங்க. கலகத்துக்கான காரணமும் இங்கே கொடுக்கப்படல. கலகத்துக்கான காரணம் இவர் ஜஹாங்கீர் அரசவை ஏறினது, அவருக்கு அரியணை ஏறினது மகனுக்கு பிடிக்கல. அதனால் கலகத்தில் யாரோட ஈடுபட்டார், செயலுக்கு கூட்டு சேர்ந்து செஞ்சார் அப்படின்னா சீக்கிய தலைவர் குரு அர்ஜுன் சிங்கோட சேர்ந்து தான் பண்ணியிருப்பார். ஸோ இந்த கலகத்தை தூண்டி விட்டதுக்காக தான் ஜஹாங்கீரால் தூக்கிலிட சொல்லி உத்தரவிட்டிருப்பாங்க. அர்ஜுன் சிங்கை தூக்கிலிடுங்கன்னு ஜஹாங்கீர் உத்தரவிட்டிருப்பார். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, முகலாயர்களுக்கும் சீக்கியர்களுக்கும் இடையே நீண்ட கால போர் நடக்கும். ஏன்னா அவர் சீக்கியரோட குரு இல்லையா. ஸோ அவரையே கொன்னுட்டாங்க. அப்படிங்கிறதுனால முகலாயர்களுக்கும் சீக்கியர்களுக்கும் இடையே நீண்ட கால போர் நடக்கும். இவரோட மகனுக்கு உதவி செஞ்சதுக்காக தான். ஸோ ஜஹாங்கீர் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா காண்டகார் இழப்பு, வடமேற்கிலிருந்து ஜஹாங்கீர் காலத்தில் காண்டகார் இழப்பு அப்படிங்கிறது வடமேற்கிலிருந்து வந்த படையெடுப்புகளுக்கு இந்தியாவை திறந்து வச்ச மாதிரி ஆயிடுச்சு. காண்டகார் இழந்ததுனால நமக்கு அந்த சைட்லேருந்து படையெடுப்புகள் அதிகமாக வந்தது. ஜஹாங்கீரால் அகமது நகர் கைப்பற்றப்பட்டிருந்தாலும் அது தொடர்ந்து பிரச்சனையிலேயே தான் இருந்தது. முழுசாக ஒரு முடிவுக்கு வரல.
அதே மாதிரி போர்ச்சுகீஸருக்கு போர்ச்சுகீஸருக்கு பின்னாடி நமக்கு யார் வணிக உரிமை பெற்றாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் தான். ஆங்கிலேயர்களுக்கு வணிக உரிமையை கொடுத்தது யார் அப்படின்னா ஜஹாங்கீர் தான். ஸோ அதனால தான் நமக்கு 7½ அப்படிங்கிறது அங்கே ஸ்டார்ட் ஆகி படாத பாடுபட்டோம். இவர் மட்டும் அவங்கள உள்ளே விடாமல் இருந்திருந்தார் அப்படின்னா நமக்கு இப்படி இருந்திருக்காது, கதை வேறு மாதிரி ஆயிருக்கும், 12B படம் மாதிரி. ஸோ போர்ச்சுகீஸருக்கு பின்னாடி நம்ம யார் நமக்கு வணிக உரிமை நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஆங்கிலேயர்களுக்கு வணிக உரிமை கொடுத்தாங்க. முதல்லையே பார்த்தீங்க அப்படின்னா ஹாக்கின்ஸ்னு ஒருத்தர் வந்திருப்பார். ஸோ அவருக்கு இவர் கொடுக்கல, முடியாது வணிக உரிமையெல்லாம் இங்கே கிடைக்காதுப்பா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு பின்னாடி தாமஸ் ரோன் வந்திருப்பார். சர் தாமஸ் ரோன்னு சொல்லப்படக்கூடியவர் வந்திருப்பார். ஸோ அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து மன்னர் முதலாம் ஜேம்ஸ் இருக்கார் இல்லையா, அவரோட தூதர். ஸோ அவர் இவர் ஹாக்கின்ஸ் போயிட்டு ஒரு வேலையும் நடக்கலப்பா, நீ போய் கேட்டு வா, போய் நம்ம இந்தியாவில் வணிகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பார். அதனால் இவர் பேசி கரெக்ட் பண்ணி ஜஹாங்கீர்கிட்டேருந்து பர்மிஷன் வாங்கியிருப்பார். ஸோ அதுக்கப்புறமா சூரத்தில் தான் இங்கிலாந்தோட முதல் வணிக மையம் நிறுவப்பட்டிருக்கும். ஸோ நூர்ஜஹான், மெஹருநிஷா. அடுத்ததாக ஷாஜகான் அப்படிங்கும்போது 1627. ஜஹாங்கீரோட காலகட்டம் 1605 to 1627. 27க்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அவரது மகன் ஷாஜகான் வந்திருப்பார். எது வரைக்கும் இருப்பார் அப்படின்னா 58 வரைக்கும் இருப்பார். 58ல் கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்திருக்கும். அதுக்குள்ளே அவுரங்கசீப் படையெடுத்து இவரை கொண்டு போய் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி, ஸோ நீ இங்கேயே ரெஸ்ட் எடுப்பா, அந்த தாஜ்மஹாலை பார்த்துட்டேன்னு சொல்லி விட்டுருப்பார். அதுக்கப்புறமா 58 அப்படிங்கும்போது அவுரங்கசீப் உள்ளே வந்திருப்பார். ஷாஜகான் 1627 ஜஹாங்கீரை தொடர்ந்து, அதாவது இவரோட பேர் என்ன, குர்ரம், இவர் பதவி ஏற்கும்போது உலகத்தின் அரசர் ஷாஜகான் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த பட்டத்தோடு ஆட்சி பொறுப்பை ஏற்றிருப்பார். அதே மாதிரி 1632 அகமது நகர் கைப்பற்றப்பட்டிருக்கும் மறுபடியும். அதே பார்த்தீங்க அப்படின்னா பிஜப்பூர், கோல்கொண்டா இது எல்லாமே கைப்பற்றப்பட்டிருக்கும் ஷாஜகான் அவர்களால். 1627 வராரா, 27 வராரு, 32 அகமது நகரை கைப்பற்றியிருப்பார். அகமது நகரோடு சேர்ந்து பிஜப்பூர் ஆகட்டும், கோல்கொண்டாவாகட்டும் இது எல்லாமே கைப்பற்றப்பட்டிருக்கும். ஷாஜகானோட காலத்தில் ஷாஜி பான்ஸ்லே யாருன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். சிவாஜி அவர்களோட தந்தை, மராத்தியர்கள். ஸோ அவங்கெல்லாம் உள்ளே வராங்க ஷாஜகானோட காலத்தில் தான். நம்ம மராத்தியர்கள் பார்க்கும் போதே பார்த்துருப்போம், ஷாஜகான் ஆகட்டும் அவரங்கசீப் ஆகட்டும் இவங்களோட தான் முட்டிகிட்டு இருந்திருப்பாங்க மராத்தியர்கள் அப்படின்னு. ஸோ அதன்படி ஷாஜகானோட காலத்தில் தான் ஷாஜி பான்ஸ்லே அவராகட்டும் அவர் போன்ற இருக்கக்கூடிய மராத்திய தளபதிகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தக்கான அரசர்களிடத்தில் பணியில் சேர்ந்திருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா மராத்திய வீரர்களை முகலாயர்களுக்கு எதிராக போரிடுறதுக்காக பயிற்சி அளிச்சிருப்பாங்க இந்த தக்கான அரசர்கள். ஷாஜகான் பார்த்தீங்க அப்படின்னா சமயத்தில் சகிப்புத்தன்மையற்றவர். ஆனாலும் முகலாய புகழ் உச்சத்தை எட்டியிருந்தது. ஆயிரத்தி 1657 அப்படிங்கும்போது வாரிசு போர் வெடிக்க ஆரம்பிக்குது. ஸோ இவரோட வாரிசு அப்படிங்கும்போது ஷாஜகான் அவர்களோட வாரிசு எத்தனை பேர் இருந்தாங்க? 4 பேர் இருந்தாங்க. இவரோட சேர்த்து அவுரங்கசீப்போடு சேர்த்து 4 பேர் இருப்பாங்க. தாரா ஷுகோ, சுஜா, முராத். ஸோ இவங்களை எல்லாத்தையுமே வீழ்த்திட்டு தான் அவுரங்கசீப் ஆட்சியை கைப்பற்றியிருப்பார். தாரா ஷுகோவை பற்றி சிறப்பான விஷயங்கள் நம்ம அங்கேயே 11th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துருப்போம். ஸோ ஷாஜகான் அப்படிங்கிறவர் அடுத்தது 8 ஆண்டுகள் ஆக்ரா கோட்டையில் சாபர்ஜ் இவர் 3 பேரும், அதாவது அனந்தமி 3 பேர்த்தையும் வீழ்த்திட்டு அவுரங்கசீப் ஆட்சியை கைப்பற்றியிருப்பார். 57 அப்படிங்கும்போது போர் வெடிக்குது. அடுத்துதான் அவர் ஷாஜகான் என்ன பண்ணிடுறாரு, தந்தையான ஷாஜகானை 8 ஆண்டுகள் ஆக்ரா கோட்டையில் இருக்கக்கூடிய சாபர்ஜ் அரண்மனையில் கைதியாக வச்சிடுறாரு. 58 அப்படிங்கும்போது இவர் அரியணை ஏறிடுவார் அவுரங்கசீப். 58லேருந்து 707 வரைக்கும் இவர் இருப்பார். முகலாய மாமன்னர்கள்லேயே கடைசி அரசர்னு சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னா அவுரங்கசீப் தான். அதுக்கப்புறம் இருந்த அரசர்கள்லாம் பேரளவுக்கு தான் இருந்தாங்க.
ஸோ தந்தை ஷாஜகானை சிறையில் அடைச்சிட்டு ஆட்சியை தொடங்குறாரு. ஆலம்கீர் அப்படிங்கிற பட்டத்தோட அவுரங்கசீப் ஆலம்கீர் அப்படிங்கிற பட்டத்தோட அரியணை சூட்டி கொள்கிறாரு. அதே மாதிரி இவர் பார்த்தீங்க அப்படின்னா கலை கட்டிடக்கலை மீதெல்லாம் ஆர்வம் கிடையாது. அதே மாதிரி இவரும் சமய சகிப்புத்தன்மையற்றவர் தான். அக்பர் ஜஹாங்கீர் மாதிரி இல்லாமல் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சமய சகிப்புத்தன்மையற்றவர்கள் தான் இருக்காங்க. ஷாஜகான் ஆகட்டும் அவுரங்கசீப் ஆகட்டும். இதனால் என்ன நடக்குது, இந்துக்கள் மீது ஜிஸ்யா வரி மீண்டும் விதிக்கப்படுது. அதே மாதிரி இவர் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்துக்களை அரசு பணிகளை அமர்த்துறதை தவிர்க்கிறாரு. கோயில்களுக்கு நன்கொடை கொடுக்கறதையும் இவர் தவிர்ப்பார். புதிய கோயில்களில் கட்டப்படக்கூடாதுன்னெலாம் சொல்லியிருப்பார். இதெல்லாம் நம்ம 11th பார்த்தோம். இப்போ 1658லேருந்து 81 வரைக்கும் வட இந்தியாவில் பண்டேலர்கள், சீக்கியர்கள், ஜாட்டுகள், சாத்னாமியர்கள் இவங்களோட கலகங்களையெல்லாம் அடக்கிறாரு அவுரங்கசீப். வடகிழக்குன்னு பார்க்கும்போது வடகிழக்கில் விரிவாக்க முயற்சிகள் அப்படிங்கும்போது காமரூபாவை அதாவது அஸ்ஸாமை சேர்ந்த ஆகோம் அரசுடன் போர் ஏற்படுறது. ஆகோம் அரசை பல முறை தாக்கியும் இவரால் முழுமையாக அடக்க முடியல. ஆகோம் அரசை பல முறை தாக்குறாரு, இருந்தாலும் அவரால் முழுமையாக அடக்க முடியலை. இவர் பார்த்தீங்க அப்படின்னா ரஜபுத்திரர் மற்றும் மராத்தியரோட கொண்டிருந்த உறவு எப்படி இருந்தது அப்படிங்கும்போது அவுரங்கசீப் அப்படிங்கிறவர் ரஜபுத்திரர்களிடத்தில் பகைமை தான் வச்சுருந்தார். அதனால் நீண்ட கால போர் தான் ஏற்பட்டுச்சு. இளவரசர் அக்பர் பார்த்தீங்க அப்படின்னா இவரது மகன். இளவரசர் அக்பர் பார்த்தீங்க அப்படின்னா ரஜபுத்திரர்களுடன் சேர்ந்து கலகம் செய்கிறார். ஆல்ரெடி ரஜபுத்திரர்களோட அவுரங்கசீப் பகைமை பாராட்டிகிட்டு இருக்காரு. ஆனால் அவரது மகன் அவரோட சேர்ந்து கலகம் செய்கிறாரு. பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இவரோட சேர்ந்தது இல்லாமல் மராத்தியரோட சாம்பாஜி இருக்கார் இல்லையா, சிவாஜி அவர்களோட மகன், அவரிடத்துலையும் தக்காணத்தில் ஒரு ஒப்பந்தம் பண்ணுறாரு இளவரசர் அக்பர், அவுரங்கசீப்போட மகன். அதே மாதிரி அவுரங்கசீப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலகத்தை பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அக்பர் இவரோட மகன் இளவரசர் அக்பர் இந்த கலகத்தை பண்ணதுனால தக்காணம் போக வேண்டியதாக வருது. எப்போ போகிறாரு, 1689 போகிறாரு. முதல் ஒரு 25 வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா இவர் அந்த சைடு போக மாட்டார். எல்லாமே இவரோட சிறப்பு எல்லாமே வட இந்தியா சைடில் தான் இருக்கும். இவர் அக்பர் என்ன சொல்கிறது கிளர்ச்சியில் ஈடுபட்டுகிட்டே இருக்கிறதுனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இவர் 1689 தக்காணம் போவார். பட் ரிட்டர்ன் வரமாட்டார், அங்கேயே இறந்துடுவார். அங்கே அந்த காலகட்டம் 707 வரைக்குமே அங்கேயே இறந்துடுவார். தக்காணத்துக்கு போகிறாரு. தக்காணத்துக்கு போயிட்டு பிஜப்பூர், கோல்கொண்டா இங்கே இருக்கிற கிளர்ச்சிகளையெல்லாம் அடக்கிறாரு. அதே டைமில் பார்த்தீங்க அப்படின்னா 1674 அப்படிங்கும்போது மராத்தியர்களோட எழுச்சி சிவாஜி இருக்கார் இல்லையா, அவர் தன்னை மராத்திய பேரரசாக அறிவிக்கிறார். அவுரங்கசீப் சிவாஜி அடக்க முடியல. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட மகன் சாம்பாஜியை பிடிச்சு சித்திரவதை பண்ணி கொண்டிருப்பார். ஏன் அப்படின்னா காரணம் என்ன சொல்லியிருப்பாருன்னா, சாம்பாஜியும் 2ஆம் அக்பரும் ஒரு ஒப்பந்தம் போட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறது இவருக்கு பிடிக்கல. அதனால் சாம்பாஜி கொண்டிருப்பார். சிவாஜி ஒன்றும் பண்ண முடியல, பட் அவரது மகனை சித்திரவதை பண்ணி கொண்டிருப்பார். அதே மாதிரி 1707 அப்படிங்கும்போது அவரது 90வது வயதில் தக்காணத்திலேயே தங்கி இருந்திருப்பார். அவரோட மரணம் வரைக்கும் 1689 தக்காணத்துக்கு போனவர் 707 90 வயசு. அவர் 90 வயசு வரைக்குமே தக்காணத்திலே தங்கி இருந்திருப்பார். அவுரங்கசீப்போட அவரது காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் மதராஸ், கல்கத்தா, பம்பாய் இந்த இடங்களில் வணிக மையங்களை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பிரெஞ்சுக்காரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிச்சேரியில் தங்களோட முதன்மை வணிக மையத்தையும் தொடங்கியிருப்பாங்க. இவரது காலத்தில் தான், அவுரங்கசீப் காலத்தில் தான். அடுத்ததான் மைய நிர்வாகம், முகலாயர் நிர்வாகம், மைய நிர்வாகம். ஸோ மைய நிர்வாகம் அப்படின்னா முகலாயரோட நிர்வாகத்தில் உச்சத்தலைவர் யார் அப்படின்னா பேரரசர் தான். அவர் சட்ட இயற்றவராக இருப்பார், செயல்படுத்தக்கூடியவராக இருப்பார், படை தலைவராக இருப்பார், நீதி வழங்கக்கூடியவராக இருப்பார். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பேரரசர் தான். அதனால தான் உச்சத்தலைவர்னு சொல்கிறோம். ஸோ இவருக்கு உதவி பண்ணுறதுக்கான அமைச்சரவை குழுக்கள்லாம் இருக்கும். அந்த குழுக்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கிய அதிகாரிகள் யார் அப்படின்னா
வக்கீல் பிரதம மந்திரின்னு சொல்லக்கூடியவர். வஜீர் அல்லது திவான்னு சொல்லலாம். இவரோட வேலை நிதித்துறை, அதாவது வருவாய் செலவுகளை பார்க்கறது. மீர் பாக்ஷினா இராணுவத்துறை அமைச்சர்னு சொல்லலாம். மீர் ஷமான் அதாவது அரண்மனை நிர்வாக பொறுப்பெல்லாம் இவர்கிட்ட தான் இருக்கும். தலைமை நீதிபதியை குவாஜின்னு சொல்லுவோம். அதுபோக சதா உஷ் சுதூர் இவர் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்லாமிய சட்டங்கள், சாரியான்னு சொல்லக்கூடிய இஸ்லாமிய சட்டங்களை நடைமுறைப்படுத்தக்கூடியவர். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட பேரரசருக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர் குழு. மாகாண நிர்வாகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பேரரசுகள் பார்த்தீங்க அப்படின்னா மாகாணங்களாகவும் மாநிலங்களாகவும் பிரிக்கப்பட்டிருக்கும். மாகாணங்கள் மாநிலங்களை என்னென்னு சொல்லுவோம் அவங்க முகலாயர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுபாக்கள்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒவ்வொரு சுபாவுக்கும், அதாவது ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் தலைமை அதிகாரி இருப்பார். அந்த தலைமை அதிகாரியை எப்படின்னு சொல்லுவோம்? சுபேதார்னு சொல்லுவோம். இப்போ ஜாகீரை ஃபாலோ பண்ணுறவங்க, ஜாகீரை பார்த்துக்கிறவங்க ஜாகீர்தார்னு சொல்கிற மாதிரி அந்த சுபாவை வந்து பாதுகாத்துக்கிற தலைமை அதிகாரியை வந்து சுபேதார்னு சொல்லப்படுது. அந்த ஒரு சுபா அப்படிங்கிறது பல சர்க்காராக பிரிக்கப்படுது. அதாவது நம்ம இதில் சொல்லணும்னா மாவட்டமாக பிரிக்கப்படுது. பேரரசை வந்து சுபாக்களாக பிரிக்கிறாங்க. ஒவ்வொரு சுபாவுக்கும் ஒரு தலைமை அதிகாரி இருக்கார், அவர் பேர் சுபேதார். ஸோ அந்த ஒவ்வொரு சுபாவையும் பார்த்தீங்க அப்படின்னா பல சர்க்காராக பிரிக்கிறாங்க, பல மாவட்டங்களாக பிரிக்கிறாங்க. சர்க்காரையும் பார்த்தீங்க அப்படின்னா பர்கானாவாக பிரிக்கிறாங்க. பல கிராமங்களை உள்ளடக்கிய பிரிவு தான் பர்கானான்னு சொல்லப்படுது. அடுத்ததாக உள்ளாட்சி நிர்வாகம் அப்படின்னா நகரங்கள், பெருநகரங்கள் இதெல்லாம் யார் நிர்வகிக்கிறாங்க அப்படின்னா கொத்தவால் தான் நிர்வகிப்பார். கொத்தவால் வந்து சட்டம் ஒழுங்கை பராமரிக்கக்கூடியவர். அதே போல் கிராம நிர்வாகம் அப்படிங்கும்போது கிராம பஞ்சாயத்துகள் கையில் இருந்தது. அதாவது முறைப்படுத்தப்படாத கிராம அளவிலான நீதி வழங்கும் அமைப்புகள். ஸோ நமக்கு பெருசாக கோர்ட்டு இதெல்லாம் கிடையாது. அதனால் முறைப்படுத்தப்படாத கிராம அளவிலான நீதி வழங்கக்கூடிய அமைப்புகளை தான் வந்து கிராம பஞ்சாயத்துகள்னு சொல்லுவோம். கிராம நிர்வாகம் அவங்க கைகிட்ட தான் இருந்தது. பஞ்சாயத்தோட உறுப்பினர்கள் தான் நீதி வழங்குவாங்க. படை நிர்வாகம் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா முகலாய படை அப்படிங்கும்போது 4 பிரிவுகள் இருக்கும். காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, பீரங்கி படை அந்த மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி அரசர் பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பு ஆயுதங்களோட பயிற்சி பெற்றிருக்கக்கூடிய பாதுகாப்பு வீரர்களையும் வச்சுருப்பார். இந்த வீரர்கள் தான் அரண்மனை காவலர்களாகவும் செயல்பட்டிருப்பாங்க. அக்பர் காலத்தில் தான் நமக்கு மன்சப்தாரி முறை வந்தது. ஸோ அக்பர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1556 to 605 இந்த காலத்தில் தான் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார். இதோட நோக்கம் எதுக்காக இதை ஓப்பன் பண்ணுறாரு, மன்சப்தாரியை கொண்டு வராரு அப்படின்னா நிர்வாகம், அதாவது இராணுவ அதிகாரிகள், குடிமைப்பணி அதிகாரிகள் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்க இந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறது, அவங்களோட பணிகளை ஒருங்கிணைக்கிறது தான் இந்த மன்சப்தாரி முறை. மன்சப் அப்படின்னா ஒரு அதிகாரியோட பதவின்னு சொல்லலாம். பதவி, அந்தஸ்து, தரம் அப்படிங்கிறத சொல்லலாம் மன்சப் அப்படின்னு. அந்த அந்தஸ்து இருக்கக்கூடிய அதிகாரியோட பேர் தான் மன்சப்தார்னு சொல்லுவோம். எப்படி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சுபேதார்னு சொன்னோம் இல்லையா, அது போலவே பார்த்தீங்க அப்படின்னா சுபாவுக்கு சுபேதார் தலைமை அதிகாரி. அதே மாதிரி மன்சப் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க மன்சப்தாரி. இதோட முக்கிய அம்சங்கள் அப்படின்னா மன்சப்தாரியோட முக்கிய அம்சங்கள் 2 இருக்கும். ஒன்று ஜாட்னு சொல்லுவோம், இன்னொன்று சவார்னு சொல்லுவோம். ஜாட் அப்படின்னா அதிகாரியோட தனிப்பட்ட அந்தஸ்தை சொல்ல முடியும். ஜவாரி அப்படிங்கிறது, அதாவது சவார் அப்படிங்கிறது அவர் பராமரிக்க வேண்டிய குதிரைகள் மற்றும் குதிரை வீரர்களோட எண்ணிக்கை, அதை தான் சவார்னு சொல்லுவோம். குதிரைகள் பார்த்தீங்க அப்படின்னா முத்திரையிடப்பட்டிருக்கும். ஏன் அப்படின்னா திருட்டை தவிர்க்கிறதுக்காக. குதிரைகள் வந்து முத்திரையிடப்பட்டதுக்கு காரணம் அங்கே குதிரைகள் திருடு போகாமல் இருக்கிறதுக்கு, திருட்டை தவிர்க்கிறதுக்காக. அதே போல் மன்சப்தாரோட ஊதியம் அப்படிங்கிறது குதிரை வீரர்களோட எண்ணிக்கையை பொறுத்தது. அதாவது 10 முதல் 10,000 வரைக்கும் எத்தனை குதிரை வீரர்கள் வச்சுருக்காங்களோ ஒரு மன்சப்தாரி, அவங்களோட அந்த குதிரை வீரர்களோட எண்ணிக்கையை பொறுத்து அவங்களோட ஊதியம் வந்து நிர்ணயம் பண்ணப்பட்டிருக்கும். அவங்களுக்கு எத்தனை கொடுப்பாங்க, 10,000 to 10,000 வரைக்கும் குதிரை வீரர்கள் இருப்பாங்க. அது அவங்களோட திறமையை பொறுத்து அவங்களுக்கு கொடுக்கப்படுது. அதே மாதிரி இதோட சிறப்பு அப்படின்னு என்ன சொல்லலாம் அப்படின்னா, பேரரசரோட விருப்பப்படி மன்சப்தாரோட படைகளை பயன்படுத்திக்குவார். அதே மாதிரி மன்சப்தாரோட ஊதியம் அப்படிங்கிறது அவங்க வாங்கிறதுக்கு முன்னாடியே தங்களிடத்தில் இருக்கக்கூடிய குதிரை வீரர்களை பேரரசரோட மேற்பார்வைக்கு காட்சிப்படுத்தணும். ஸோ அது ரொம்ப முக்கியம்.
அதே போல் அக்பர் காலத்தில் தான் மன்சப்தார் அப்படிங்கிறது அக்பர் காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா மன்சப்தார் பதவி வந்து பரம்பரை உரிமையாகலாம் கிடையாது. பின்னாடி அது பரம்பரையாக மாறிடுச்சு. வம்சாவளியாக அது அவங்க தந்தை இருந்தால் மகன், மகன் இருந்தால் பேரன் அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு மன்சப்தாரி முறை. நில வருவாய் நிர்வாகம் அப்படிங்கிறது அக்பரோட வருவாய்த்துறை அமைச்சர். அவர் யார்? ராஜா தோடர்மால் தான். ஸோ ராஜா தோடர்மால் பார்த்தீங்க அப்படின்னா ஷெர்ஷா அறிமுகம் செய்யப்பட்ட அந்த நில வருவாய் நிர்வாகம் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் சீர்திருத்தம் பண்ணியிருப்பார். அதே மாதிரி தோடர்மாலோட ஜப்து முறை அப்படின்னா நிலங்களை தான் அளவை செய்யப்பட்டு அவற்றோட இயல்புக்கும் வளத்துக்கும் ஏற்றவாறு வகைப்படுத்தப்பட்டிருக்கும். 10 ஆண்டு காலத்துக்கு சராசரியாக விளைச்சலில் 3ல் 1 பங்கு வந்து அரசுக்கு வரியாக செலுத்தணும் அப்படின்னு நிர்ணயம் பண்ணப்பட்டிருக்கும். ஜப்து முறையில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வடமேற்கு மாகாணங்கள் மட்டும்தான் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும். பின்னாடி ஷாஜஹான் காலத்தில் தக்காணத்துக்கு அது விரிவாக்கம் பண்ணப்பட்டிருக்கும். இது நமக்கு டெல்லி சுல்தானில் பார்க்கும்போது இந்த முறை இக்தா முறைன்னு சொல்லியிருப்போம். இதை தான் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா முகலாயர்கள் வந்து ஜாகீர் முறைன்னு சொல்லியிருப்பாங்க. ஜாகீர்தார் அப்படின்னா ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட ஒரு பகுதின்னு வச்சுக்கலாம். அந்த பகுதியில் நிலவரி வசூல் செய்யக்கூடிய பொறுப்பு, அந்த பகுதியை நிர்வகிக்கிற பொறுப்பு, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இராணுவம் அல்லது சிவில் அதிகாரி ஒரு இடத்துல ஒப்படைக்கப்பட்டிருக்கும். ஸோ அவருடைய தற்போதைய பெயர் தான் ஜாகீர்தார்னு சொல்லப்படுது. பணமாக ஊதியம் பெறாத மன்சப்தார்கள் தான் ஜாகீர்தாராக இருந்திருப்பாங்க. பழைய இக்தா முறை டெல்லி சுல்தான் காலத்தில் இந்த ஜாகீர் முறை அப்படிங்கிறது இக்தா முறைன்னு இருந்துச்சு. முகலாயர்கள் காலத்தில் அது ஜாகீராக மாறுச்சு. அதே மாதிரி பணமாக ஊதியம் பெறாத மன்சப்தார்கள் தான் ஜாகீராக இருந்திருக்காங்க. அமில் குஜார் இவர் பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட வரி வசூல் அதிகாரி. அமில் குஜார் அப்படிங்கிறவர் யார்? அமில் குஜார் அப்படிங்கிறவர் மாவட்ட வரி வசூல் அதிகாரி. அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உதவி செய்கிறதுக்காக பொட்டதார், கனுங்கோ, பட்வாரி, முக்காதம் ஆகியோர் பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட வரி வசூல் பண்ணுறவருக்கு உதவி செய்கிறவங்களா இருப்பாங்க. ஜாகீர்தாரி முறை பார்த்தோம். அடுத்தது ஜமீன்தாரி முறை அப்படிங்கிறது நிலவரியை வசூலிக்கிறதுக்காக நியமிக்கப்பட்டவர்கள் தான் ஜமீன்தார்கள். ஜமீன்தார்களுக்கு உதவியாக யார் இருப்பாங்க அப்படின்னா அந்த நிலவரியை வசூல் பண்ணுறதுக்கு முகலாய அதிகாரிகள் இருப்பாங்க, படை வீரர்கள் இருப்பாங்க. ஸோ இவங்களோட உதவியோடு தான் ஜமீன்தார்கள் வந்து நிலவரியை வசூல் செஞ்சுருப்பாங்க. அதே போல் ஜமீன்தார்கள் சட்டம், ஒழுங்கு, அமைதி இது எல்லாத்தையும் பாதுகாக்கக்கூடியவர்களாகவும் இருந்தாங்க. 16வது நூற்றாண்டோட இறுதியில் பார்த்தீங்க அப்படின்னா ஜமீன்தாரர்களுக்கு பரம்பரை உரிமையும் வழங்கப்பட்டது. ஜமீன்தாரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா படைகளை வைத்து கொள்ளக்கூடிய அதிகாரமும் வழங்கப்பட்டது. பரம்பரை உரிமை கொடுத்துருக்காங்க, படைகளை வச்சுக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க. அறிஞர்கள், இறைப்பணி செய்யக்கூடிய, கடவுளுக்கு சேவை செய்யக்கூடிய பெரியோர்கள், அந்த சமய நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட வரி விலக்கு நிலங்கள் இதையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சுயயூர்கள்னு சொல்லப்படுது. அறிஞர்களுக்கும் இறைப்பணி செய்யக்கூடிய பெரியோர்களுக்கும் சமய நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட வரி விலக்கு நிலங்கள் அப்படிங்கிறது சுயயூர்கள்னு சொல்லப்படுது. அடுத்ததாக சமய கொள்கை அப்படின்னா முகலாய பேரரசுகள் அனைவருமே பார்த்தீங்க அப்படின்னா இஸ்லாம் மதத்தை பின்பற்றக்கூடியவங்க தான். அக்பர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் முற்போக்காளராக இருந்தார். எல்லா மதத்துலேயும் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் காட்டினவர். அதே மாதிரி தாராள மனப்பாங்குடையவராகவும் இருந்தார். தாராள மனப்பான்மை உடையவரும் இருந்தார். அக்பரோட அவையில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அவர் தாராள மனப்பாங்குடையவர் அப்படின்னா அவரோட அவையில் போர்ச்சுகீசிய கிறிஸ்தவ பாதிரியார்களுக்கு வந்து மரியாதை இருந்தது. அதே மாதிரி அக்பர் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து மதங்களோட சிறந்த கொள்கைகளை ஒருங்கிணைச்சு
அந்த இபாதத் கானாவை அவர் வந்து கேன்சல் பண்ணியிருந்தாலும் அதுக்கப்புறமா வந்து மத அறிஞர்கள்கிட்ட வந்து ஆலோசனையெல்லாம் செஞ்சு தான் கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா தீன் இ இலாஹி அப்படிங்கிறத உருவாக்கியிருப்பார், தெய்வீக மதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அக்பரோட சமய கொள்கையை பார்த்தீங்க அப்படின்னா ஜஹாங்கீர் மற்றும் ஷாஜகான் வந்து பின்பற்றியிருப்பாங்க. அவுரங்கசீப் அப்படிங்கும்போது முன்னோர்களோட தாராள கொள்கையை மறுத்திருப்பார். இந்துக்களுக்கு மீண்டுமா ஜிஸ்யா வரியையும் பயண வரியையும் விதிச்சிருப்பார். இந்துக்களுக்கான புனித யாத்திரை பயண வரி இருக்குல்லையே, அதையும் விதிச்சிருப்பார். தலைக்கட்டு வரின்னு சொல்லக்கூடிய ஜிஸ்யா வரியையும் இவர் விதிச்சிருப்பார். ஸோ முன்னோர்களை இவர் ஃபாலோ பண்ணல அவுரங்கசீப். ஏனைய மதங்கள் மீதான சகிப்புத்தன்மையின்மை, மற்ற மதங்களையும் வந்து அவர் வந்து தன்னோட இது சேர்த்துக்கல, மதிக்கலை. அதனால் வந்து சகிப்புத்தன்மை இல்லாதனால அவர் வந்து மக்களிடத்தில் வந்து விரும்பத்தகாத அரசராக பார்க்கப்பட்டார். கலை, கட்டடக்கலை அப்படிங்கும்போது பாபர் வந்து பாரசீக கட்டட முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தினார். நமக்கு இது ஒரு புக் பேக் கொஸ்டின். யார் வந்து இந்தியாவில் பாரசீக கட்டட முறையை அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு. முகலாய அரசர்கள்லேயே ஆரம்பத்தில் வந்த பாபர் தான் பாரசீக கட்டட முறையை வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்தினார். பாபர் வந்து ஆக்ரா, பியானா, டோலாப்பூர், குவாலியர், கியூல் அதாவது அலிகார்னு சொல்லக்கூடிய பகுதிகளில் கட்டடங்களை கட்டியிருப்பார். ஹுமாயூனோட டெல்லி அரண்மனை அப்படின்னு சொல்லக்கூடிய தீன் இ பானா, ஸோ ஷெர்ஷா கிட்ட வந்து ஷெர்ஷா வந்து நான் எதுவும் பண்ண மாட்டேன், நீங்கள் போகலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் இவர் தீன் இ பானாவை கட்ட ஆரம்பிச்சிருப்பார். ஸோ அதை வந்து பின்னாடி ஷெர்ஷாவால் இடிக்கப்பட்டிருக்கு. இடிக்கப்பட்ட அந்த இடத்துல தான் ஷெர்ஷா பார்த்தீங்க அப்படின்னா புராணா கிலா அப்படிங்கிற உயரிய கோட்டையை கட்டியிருப்பார். ஸோ இது யார் இடித்தாங்க, ஹுமாயூன் கட்டின தீன் இ பானாவை யார் இடித்தாங்கன்னு ஒரு புக் பேக் கொஸ்டின் இருக்குது. ஷெர்ஷா தான் இடிச்சிருக்காரு. இடிச்சுட்டு அங்கே என்ன கட்டினார், புராணா கிலாவை கட்டியிருக்காரு. ஷெர்ஷாவோட ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட மிக முக்கியமான நினைவு சின்னம் அப்படின்னா பீகாரில் இருக்கக்கூடிய சசாரம் அப்படிங்கிற அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லறை மாடம். அதே போல் அக்பர் கட்டியது அப்படின்னு சொல்லலாம் திவான் இ காஸ், திவான் இ ஆம், பஞ்ச்மஹால் அதாவது பிரமிடு வடிவிலான 5 அடுக்கு கட்டடம்னு சொல்லுவோம். பஞ்ச்மஹால் அப்படின்னா ரங் மஹால், சலீம் சிஸ்டி அது அவரோட கல்லறை, சலீம் சிஸ்டியோட கல்லறை, குரு இல்லையா சலீம் சிஸ்டி. ஸோ அவரோட கல்லறை, புலந்தர்வாசா இது எல்லாமே வந்து அக்பர் கட்டியவை. சூபியை ஃபாலோ பண்ணாருன்னு சொல்ல முடியாது, அதோட குரு சலீம் சிஸ்டி அப்படிங்கிறவர். சிக்கந்திராவில் இருக்கக்கூடிய அக்பரோட கல்லறை பணிகளை ஜஹாங்கீர் தான் நிறைவு செஞ்சுருப்பார். அதோடு சேர்த்து ஜஹாங்கீர் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட மாமனார் ஆக்ராவில் இருக்கக்கூடிய நூர்ஜஹானோட தந்தை இம்மத் உத் தௌலாவோட கல்லறையும் இவர் கட்டியிருப்பார். ஷாஜகான் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முகலாய பேரரசும் புகழும் பார்த்திங்கன்னா உச்சத்தில் எட்டியிருக்கும். அந்த அளவுக்கு அவர் சிறப்பாக இது பண்ணியிருப்பார் கட்டடக்கலை அப்படிங்கும்போது. பேரரசர் பேரரசு அமர்வதற்காக விலையுயர்ந்த நவரத்தின கற்கள் பதிக்கப்பட்ட மயிலாசனம் தயாரிக்கப்பட்டது. ஸோ இவர் காலத்தில் தான் நமக்கு மயிலாசனம் தயாரிக்கப்பட்டது. பட் மயிலாசனத்தை வந்து யார் வந்து திருடிட்டு போயிருப்பாங்க, மயிலாசனம் மட்டும் இல்லை, இந்த என்ன சொல்கிறது கோஹினூர் வைரத்தையும் மயிலாசனத்தையும் யார் கொள்ளையிட்டுட்டு போனாங்க, நம்ம மராத்தியர்களை பார்த்துருப்போம். நாதிர் ஷா வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிருப்பார். ஸோ மயிலாசனம் அப்படிங்கிறது இவர் காலத்தில் கட்டப்பட்டது தான், ஷாஜகான் காலத்தில். அதே போல் யமுனை நதிக்கரையில் உலக புகழ்பெற்ற தாஜ்மஹாலும் இவரால் தான் எழுப்பப்பட்டுச்சு. ஆக்ராவில் இருக்கக்கூடிய முத்து மசூதி, மோதி மசூதியும் இவரால் தான் கட்டப்பட்டது. டெல்லியில் இருக்கக்கூடிய பெரிய ஜும்மா மசூதியும் ஷாஜகானால் கட்டப்பட்டது தான். ஸோ அவுரங்கசீப் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கட்டடக்கலையில் பெருசாக ஆதரவு எதுவும் கிடைக்கல. அவர் வந்து போரிட்டுகிட்டே போயிட்டு நிலவரி ஏற்றிக்கிட்டே போனார். கஜானா காலியானது தான் மிச்சம். அவுரங்கசீப்போட மகன் பார்த்திங்கன்னா ஆஜம் ஷா, அவர் வந்து தாயோட நினைவில் அவுரங்கசீப்போட மகன் ஆஜம் ஷா பார்த்தீங்க அப்படின்னா அவரது தாயோட நினைவில் அவுரங்காபாத்தில் என்ன கட்டினார் அப்படின்னா பிபிகா மக்பரா அப்படிங்கிற கல்லறை மாடத்தை கட்டியிருப்பார். யாரோட நினைவாக, அவரது தாயின் நினைவாக கட்டியிருப்பார் அவுரங்காபாத்தில். அவுரங்கசீப்பை தவிர மற்ற எல்லோரும் ஏதாவது ஒன்று செஞ்சுருக்காங்க கட்டடக்கலை அப்படிங்கும்போது. இவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை.
அடுத்தது நம்ம செங்கோட்டை என்னென்னு சொல்லலாம், லால் கோயிலான்னு சொல்லலாம். 1639 ஷாஜகான் பார்த்தீங்க அப்படின்னா தனது தலைநகரமான ஷாஜகானாபாத்தில் சிவப்பு நிற கற்களால் கட்டிய அரண்மனை தான் நம்ம செங்கோட்டைன்னு சொல்கிறோம். இந்த கோட்டை சிவப்பு நிற கற்களால் கட்டப்பட்டிருக்கிறதுனால தான் இது செங்கோட்டைன்னு சொல்லப்படுது. நமக்கு வீடியோவோட நிறைவுக்கு வந்துட்டோம். ஸோ முகலாய பேரரசு 7th ஸ்டாண்டர்டில் நிறைய பார்த்துருப்போம். ஸோ நம்ம 11th ஸ்டாண்டர்ட் வீடியோவும் முகலாயர்கள் போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க அதையும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.